வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் கொழுந்தம்போட்டிலேருந்து மீன் வலைக்கு போயிருந்தாங்க. அந்த மீன் வலையில் வந்த குளிச்சங்கு சதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் குளிச்சங்கு. இந்த குளிச்சங்கை நம்ம அப்படியே வைக்கணும். ஒரு இடத்துல வச்சோன்னா அது உள்ளேருந்து அந்த சதை வரும் பாருங்க. இந்த சங்கை இப்படி வைக்கும்போது நகலும் போது அந்த சதை வரும்போது அந்த சங்கு நகுண்டே வருங்க. இந்த சங்கை ஏன் இப்படி கவுத்தி வச்சுருக்கோம்னா இதுக்குள்ள உள்ள சதை வெளியே வர்றதுக்காண்டி. இது வந்ததுக்கப்புறம் அது சதை குத்துற கம்பி. இந்த கம்பியை வச்சு தான் நம்ம அந்த சங்கில் உள்ள சதையை குத்தி எடுக்கணும். இப்போ எல்லாம் வெளியே வரையும் எங்கள் வீட்டுக்காரர் குத்தி எடுப்பாங்க. சங்கிலேருந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அவிச்சுக்கிட்டு நாங்கள் அப்பளத்துக்கு வெட்டி போட போகிறோங்க. ஒரு முள்சங்கு இருக்குதுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்த சங்கை இது தாங்க. அது மீன் வலையில் கிடச்சது கொழுந்தம்போட்டில். இப்படி தாங்க கடலுக்குள்ளேயும் நீஞ்சு போகும் இந்த சங்கு. இதை எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குளிச்சங்குன்னு சொல்லுவோம், சதைச்சங்குன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த சங்கை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வெளியே வந்திருக்கிறத என் மாப்பிள்ளை அந்த கம்பியை வச்சு குத்துனா தான் இந்த சதையை எடுக்க முடியும். இப்படி தாங்க ஒவ்வொரு சங்கா நம்ம மெதுவாக எடுத்து அந்த சதையை பார்த்து குத்துனா தான், அந்த எசக்கில் குத்துனா தாங்க அந்த சதை நம்மளுக்கு பூட்டாவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சதையை எடுத்து குத்துறதுக்குள்ளே உள்ளே ஓடிருச்சு. இதை கவுத்தி வச்சு ரொம்ப நேரம் கழித்து சதை வந்ததுக்கப்புறம் தான் குத்தி எடுக்க முடியும். இப்போ கவுத்தி வச்சுருவோம். இங்கேருந்து சதையப்பெல்லாம் குத்தி கொண்டு வந்தாச்சு. நல்லா அலசிட்டு நல்லா உப்புக்கல்லை போட்டு உரசணும். ஏன்டா இது வலிக்கிட்டு போங்க. உப்புக்கல் போட்டு உரசினா தான் அந்த வழுக்குத்தன்மை நீங்கும். அதனால இப்போ உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு தாங்க அவிக்கணும். பாருங்கள், உப்புக்கல் போட்டு உரசையும் அந்த வழுக்கும் தன்மை எப்படி போகுதுன்னு பாருங்கள். உப்புக்கல்லை வச்சு உரசி கழுவினாச்சும் அந்த பிசு தன்மை போகும்.
இருக்குது பாருங்கள் இந்த சங்கு சதையில் இது நாவனங்க. இந்த நாவனம் வந்து நம்ம பத்தி இப்போ வைக்கிற பத்திக்கு வாசனை பொருள்களுக்கு தான் இது தயாரிப்பாங்க. இந்த நாவனத்தை வந்து நம்ம அவிக்கும் போதே இந்த நாவனம் தனியாக கலண்டு வந்துடும். இதை காய போட்டு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இது விலை தாங்க. எல்லாம் வாசனை பொருளுக்கு உபயோகப்படுறது தான் இந்த நாவனம். பாருங்க, நல்லா அலசி எடுத்தாச்சு. நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா அவிய போட்டுருவோங்க. இதை வந்து ரொம்ப அவிச்சிடக்கூடாது, அரை வேக்காடாக தான் அவிக்கணும். ஏண்டா நம்ம அப்பளத்துக்கு வெட்டி போடுறதுனால இந்த நாவனை வந்து அவிஞ்சு வரையில் இந்த நாகனை வந்து தனியாக வர்ற அளவுக்கு நம்ம அவிச்சு எடுத்துக்கிறணும். அவிச்சு எடுத்துட்டு இந்த நாகனத்தை எடுத்து நல்லா இதில் உள்ளதெல்லாம் ஒரு கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துட்டு நல்லா அலசி நல்லா ஒரு சாக்கை விரித்து அதில் வாடை போட்டுட்டு தாங்க. இது நல்லா வாடினதுக்கப்புறம் தான் நம்ம கத்தியை வச்சு நல்லா தகடு மாதிரி வெட்டி எடுக்கணுங்க. அப்பளத்துக்கு நல்லா வெயிலில் காய போட்டு அதை எடுத்து எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு பொரித்து எடுத்தோம்னா நம்ம அப்பளத்தோடு இதில் டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்குங்க. இதை வந்து நம்ம குழம்பும் வைக்கலாம், கிரேவியும் வைக்கலாம், சுக்காவும் வைக்கலாம், நல்லா சமைச்சு சாப்பிடலாம். இப்போ நல்லா அவிய போட்டுறணுங்க. அந்த நாகனை வந்து கலண்டு போகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு சாக்கை விரித்து அதில் நல்லா வாடை போட்டுட்டு நல்லா வாடினதுக்கப்புறம் தான் நம்ம அப்பளம் மாதிரி கத்தியை வச்சு வெட்டி அப்பளத்துக்கு வெட்டி போட்டுறணும். இப்போ மூடிக்கிடுவோம் அவியட்டும். இப்போ நம்ம சங்கு சதையை நல்லா கழுவிட்டு அவிய போட்டிருந்தோம். இப்போ பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டு நாவனம்புலாம் கீழே விழுந்துட்டுங்க. இது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு சொலவில் கொஞ்சம் நேரம் வாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்துட்டு இப்போ இறக்கிடுவோம். சுட சுட இருந்துச்சு. அவிச்ச தண்ணியிலேருந்து நம்ம வெளியே எடுத்து இன்னொரு தண்ணிக்கு மாற்றியாச்சு. இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த நாவனத்தை ஃபுல்லாக நம்ம இப்போ பிறக்கி எடுத்துக்கிடுவோம். சதையில் உள்ள நாகனத்தை இது ஃபுல்லாக பத்திக்கும் வாசனை பொருள்களுக்கு தான் உபயோகப்படும். இதை நம்ம காய போட்டு கொண்டு போய் விலைக்கு விற்கலாங்க. விற்றா நம்மளுக்கு காசு தான். இப்போ இந்த சதையில் வந்து நம்ம அப்படியே ஒரு கத்தியை வச்சு சுரண்டுனா அந்த வழுக்கு தன்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து சீவி எடுத்துடணும். ஏன்னு கேட்டால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நம்ம நல்லா அலசி வாடை போட்டுக்கிட்டு அப்பளத்துக்கு வெட்டுறதுனால அப்போ தான் வெட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வருங்க. இல்லாட்டா வலிக்கிக்கிட்டே போகும். இப்போ நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு சுரண்டி எடுத்தாச்சு. நல்லா அலசிட்டு சொலவில் வாடை போட்டுருவோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வாடினதுக்கப்புறம் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசு பொடிசாக அப்பளம் மாதிரி வெட்டி எடுத்துக்கிடுவோம்.
ஆச்சு. இப்போ சொலவில் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே வாட விட்டுருவோங்க. இப்போ சொலவில் எடுத்து தண்ணி வடியட்டுங்க. இப்படி ஒவ்வொன்றா வச்சுருவோம், அப்போ தான் தண்ணி வடியும். நல்லா காத்தோட்டத்துக்கு வாடணும். வாடினா தான் நம்ம ஒரு பலகையில் வச்சு கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா தண்ணிலாம் உஞ்சிடணும். அப்படியே தண்ணி உஞ்சட்டும். நம்ம சதையை வந்து அடுப்பில் இருந்து நல்லா இறக்கி இதை கிளீன் பண்ணி வாடை போட்டாச்சு. இப்போ பொடிசாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இப்படி எல்லா சதையும் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி வெட்டி நைட்டில் அப்படியே சொலவுலையே உணர போட்டுருவோங்க. உணர்ந்துடும். காலையில் சூரியன் வெயில் அடிக்கும் போது அந்த வெயிலில் நல்லா காய விட்டுறணும். காய விட்டு நம்ம கஞ்சிக்கோ சோத்துக்கோ நல்லா ரசம் வச்சு இதை பொரித்து சாப்பிட்டோன்னா நல்லா அப்பளம் மாதிரி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெட்டி அவளை சதையும் ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி நம்ம சொலவில் வாட போட்டுருவோங்க. இந்த அடிக்கிற காற்றுக்கு அது பாட்டுக்குள்ளே வாடிட்டு கிடக்கும். காலையில் கொஞ்சம் நம்ம காய்ச்சலுக்கு போட்டுக்கிற வேண்டியதாங்க. இப்படி நைட்டு நேரத்தில் எல்லா சதையுமே இப்படி வெட்டி போட்டுருவோங்க. இப்படி சதை எங்களுக்கு கிடைக்கிற அன்னைக்கு இப்படி அவிச்சு இப்படி வெட்டி காய போட்டு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ பொரித்து சாப்பிடணுன்னு அப்போ நாங்கள் எடுத்து சமைச்சிக்கிடுவோங்க. காய போட்டு நல்லா ஒரு டப்பாயில் அடைச்சி வச்சுக்கிறோங்க. அது பாட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம எப்போண்டாலும் அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரித்து சாப்பிட்டுக்கிறலாம். எல்லா சதையும் நம்ம வெட்டி சொலவில் வாட போட்டாச்சு. இப்படியே வாடிக்கிட்டே கிடக்கும். காலையில் சூரியன் வெயில் அடிக்கும். வெயிலில் ஒரு பாயை விரித்து அதில் இப்படி அள்ளி இதை காய போட்டோன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் கஞ்சிக்கோ நம்ம சாப்பாட்டுக்கோ பொரித்து எடுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.